வணக்கம் மலைச்சித்தர், எங்கேருந்து வரீங்க நீங்கள்? வந்து சரி, நல்ல கூலிங்க சாப்பிட்றீங்க. இந்த ஊர் சாத்தூரில் மழை வந்து ரொம்ப காலமாச்சு. அந்த மழையை மக்கள் பூரா எதிர்பார்த்துருக்காங்க. ஆற்றுல தண்ணி இல்லை, குளத்தில் தண்ணி இல்லாமல் இருக்காங்க. நீங்கள் எல்லா ஊரும் போய் தண்ணி வர வச்சுருக்கீங்க, மழை வர வச்சுருக்கீங்க. அதாவது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, செழிப்பு அடையாமல் நடக்கிறேன். இந்த பூமியோட கூட்ட உடம்புல ஆப்பிள் எல்லாத்தையும் போட நம்ம தூத்துக்குடி சாப்பிட்டு கடலில் நதியில் பிடிச்சி போகிறேன். நான் இப்போ சாப்பிட்றேன். இன்றைக்கி நைட்லேருந்து கேட்டுட்டு மாறிடும். இன்னொரு கூலிங் கிடைக்கும். இந்த வேக்காடு இருக்குல்ல, வேக்காடில் ஜின்னஸ் கிடைக்கும். ஊட்டி கொடைக்கானல் இல்லையா, இந்த காற்றுலேருந்து நம்ம நீங்கள் ஊட்டியை கொண்டு வந்து ஆரஞ்சு ஜூஸு, ஆப்பிள் ஜூஸ் குடிக்கும் போதே பார்த்தவங்கள கூலிங்கை வர வச்சுட்ருக்கீங்க. ஒரு பக்கம் சூட வர வைக்கிறீங்க, ஒரு பக்கம் காற்றை இழுத்துட்ருக்கீங்க. ஏகப்பட்ட சித்துகள் எல்லாம் பண்ணுறீங்க. சித்துகள் கிடையாது, சித்து வேலையே இல்லையா? பஞ்சபூதங்கள் நம்ம இங்கே காற்று நான் மணியில் பாசாகி இயற்கையோட ஐக்கியமாகி வர வைக்கிறேன். நான் சாமி கடவுள்லாம் கிடையாது, நான் மணியில் பாஸ் ஆகணும். அதாவது ஏகப்பட்ட வருஷமாக வந்து சன் டிவியில், விஜய் டிவியில், பாம்பேலேருந்து டிவிலேருந்து எல்லா இடத்துலையும் புகழ்பட்டுருக்கீங்களே, எப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு? அதான் சார், நான் ஒரு 25 வருஷம் மழை வச்சுட்ருக்கேன், டிவியில் வந்துட்டுருக்கேன். சரியான அங்கீகாரம் இல்லை. ஏன் அங்கீகாரம் இல்லை? நான் வந்தேன், சாப்பிட்டு மழை வந்து சாப்பிட்டுருக்காங்க. நான் வந்து கடலையும் நதியில் வச்சுருக்க காற்றில் கடவுளுடைய நீராவி போய் கலந்து, நதியினுடைய நீராவி காற்றில் கலந்து ஒன்றோட மோதி வெயில் பாஸ் ஆகி வெயில் பனி காற்று 5 பஞ்சபூதமும் கலந்துப்படுத்தி தான் வர வைக்கிறேன். சில நேரம் உங்களுக்கு வந்து மக்கள் வேண்டுதல் படி கேட்டால் மழை வர வைக்கிறீங்க. கோபமாக வந்தால் அந்த ஊரையே வந்து வெள்ளக்காடாக்கிறீங்க. அது எப்படி? அப்போ நான் மெட்ராஸ் 2010 விட வந்துச்சு. நாங்கள் 2 மாதம் தங்கியிருந்தேன். சைகை துரைசாமி இருந்தார் மேயர், அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் குடிநீர் எடுத்தாங்க. அப்போ மழையில் கரெக்டாக ஐஎஸ் அதிகாரி சந்திரமோகன் அவர் தான் எங்களை இங்கே ஏரியில் போய் சொல்லி மழை வச்சு ஏற்பட்டார். அப்போ அவங்க வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வச்சுருக்கேன். நிறையா அதிகாரி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். வீடியோவில் எடுத்தாங்க. நான் ஒரு வாரத்துக்கு அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா வந்து சித்தர்கள் எல்லாம் உலகம் நம்புகிறாங்க. ஆனால் உங்களை வந்து மனுஷன் நட்பை நம்ப மாட்டாங்க. அதாவது எப்பயுமே இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, அவங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம் தான் அருமை தெரியுன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட வந்து ஏகப்பட்ட ஊரில் நம்ம வத்திராப்பட்டு டேம்லாம் தண்ணி ஃபுல் பண்ணியிருக்கீங்க. கொல்லிமலை புறா ஒரு விஷயம் கேட்டுருங்க. நான் இதே சாப்பிட்டு 2000 அடிவில் 1000 தோண்டி தண்ணி இல்லாமல் நடராஜ் சுற்றி பார்த்தோம்னா 1000 தோண்டி தண்ணி வரல. ஒரு குடக்குடமாக நைட்டு மூணு தண்ணி எடுத்து ஊற்றிருந்தாங்க. அப்போ தான் ஆராய்ச்சி பண்ணேன். நம்ம கோழிகளுக்கு சம்பாதிச்சோம்னா புதுசாக தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மழை யாருமே கண்டுபிடிக்கல. நம்ம கண்டுபிடிச்சா பல கோடி சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். காசுக்கு ஆசைப்பட்டு நான் மக்களுக்கும் நாட்டுக்காக செய்யணும் நாடகம் பண்ணல. நான் என் சொந்த ஆசைக்காக கோடிகளும் சம்பாதிக்க ராஜ வாழ்க்கை வரணும்னு ஆசைப்பட்டு இதை கண்டுபிடிச்சேன், ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு நாட்டு உலகத்தில் பயிற்சி கொடுத்தது 5 லட்ச ரூபாய் வியாபாரம் பார்த்த காசு எல்லாத்தையும் காலி பண்ணி இல்லை இழந்து விற்க போகலாம். இழந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் கடைக்காரனானதுக்கப்புறம் தான் வியாபாரம் பார்த்துட்டு அப்படியே. அதாவது நீங்கள் செய்கிறது வந்துட்டு இயற்கையை வந்து மக்களுக்கு வந்து வழங்குறீங்க இல்லையா? இது இயற்கையை வந்து மக்களுக்கு கொடுக்கும் போது மக்கள் வந்து உங்களுக்கு ஒன்றும் செய்ய தவறிட்டாங்க. அதான வந்து இல்லை, மக்கள் நான் பொதுவாக பண்ணிடுவோம். நான் வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்கேன். வெயில் உலகத்தில் நான் ஒரு தான் இருக்கேன். இதுக்கு குருவும் கிடையாது, சிஷியன் கிடையாது. அப்படி ஒரு வேலை ஃபஸ்ட்டு காப்பி நான். இது குருவும் கிடையாது, சிஷியன் கிடையாது. யார் செஞ்சால் நான் மட்டும் இல்லை, நான் செய்ய பண்ணி யார் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த எடக்காடி சித்தர் மாணவர் வச்சா புக்கம் படிச்சு தான் மண்டல் ஆகிட்டேன். அவருடைய முகம் வேறு, அவருடைய உருவம் வேறு, அவருடைய அமைப்பு அந்த காலத்துடைய அமைப்பு வர அன்னைக்குள்ளது இன்னைக்கு வராது. அன்னைக்கு பேசுகிற உண்மை இன்னைக்கு யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா ஐயக்கு ஒத்துழைக்காது. இன்னைக்கு ஒத்துழைக்கணும்னா அதாவது எனக்கு எல்லா ஊர்லேயும் நிரூபித்த மாதிரி இந்த வெயிலான நேரத்தில் இப்போ சாத்தூர் வந்திருக்கீங்க. சாத்தூர்லேயே பிறந்து வளர்ந்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து சாத்தூரில் வந்து மழை வரணும், இல்லைன்னா நாளைக்காவது வந்துடுமா? எப்படி? இல்லை சார், அதாவது நான் சாத்தூர் வந்து 50 வருஷம் இருந்தேன். எனக்கு வயசு 60 வருஷம் ஆச்சு. 10 வயசு வரைக்கும் நான் விருதுநகர் இருந்தேன், பிறந்து படிச்சிருந்தேன். இங்கே வந்து வேலை செய்ய தான் வந்தேன். சாத்தூர் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நாட்டு ஒரு வருஷம் வந்து வியாபாரம் பார்த்தேன். இப்படியே போகும்போது நான் இந்த புதுசாக வியாபாரம் கண்டுபிடிச்சதை பிடிக்கும் சொந்தம் தான் இந்த கண்டுபிடிச்சா கஷ்டப்பட்டாலும் கண்டுபிடிக்கலை. கஷ்டப்பட்டு இது வந்து ஜூஸ் சாப்பிடுங்க. ஜூஸ் சாப்பிட்டு பேசுங்க. கூலி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வேண்டிய மக்கள்லாம் வெளியே காத்திருக்காங்க.
மலைச்சித்திரை பார்க்கணும்னு சொல்லி வெளியே மக்கள் காத்திருக்காங்க. இப்போ நம்ம கதவை திறந்தால் வெளியே கூப்பிட்டால் இப்போ நீங்கள் பேட்டி கொடுக்க முடியாது. ஏகப்பட்ட பேர் காத்திருக்காங்க, வந்துட்டு உங்களை பார்க்கணும்னு காத்திருக்காங்க. இப்போ அவங்களாம் உள்ளே கூப்பிடவா? இப்போ வேண்டாம் இல்லையா? இப்போ நான் முதல் மழையை வர வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு பேட்டி மழை வந்தோடனே எடுத்து இதே ஆமாம் ஏன்னா இந்த சாத்தூரில் வந்து மழையே இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்ம இந்த கவர்மெண்ட் மூலமாக உங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுவோம். அதாவது நம்மளோட முதல்வர் இப்போதைக்கு வந்து எல்லாத்தையுமே நம்புறவர். அவங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஒரு அங்கீகாரம் கொடுக்க முயற்சி பண்ணுவார். அவர் எல்லா சாமியிலேருந்து எல்லாத்தையும் கும்பிட்றவர் தான் அவர். உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் அங்கீகாரம் இது வரைக்கும் யாரும் கிடைக்கல, இனிமேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், 2010 மாதம் தங்கினேன். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணி வரல போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பூரா தண்ணி வரலன்னு போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் தீர்க்கிறதுக்கு இப்போ என்ன ஆகும்? இப்போ வந்து இந்த வருஷம் என்ன ஆகும்? மழை பஞ்சாங்கத்தில் போட்டுருக்கிறது அவங்க சொல்கிறதுலாம் வேற, நான் வந்து செய்கிறது வேற. நான் வந்து உருவாக்குறாங்களே செய்வேன். நான் எல்லா வருஷமும் உருவாக்குவேன். பஞ்ச காலங்களில் பயணம் உருவாக்குறேன். இந்த வருஷம் தமிழ்நாட்டு தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? இந்த வருஷம் யோசி கிடையாது. உருவாக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் உருவாக்குவேன். வாய்ப்பு உண்டு பண்ணுங்க, அப்புறமா அவங்க பேர் தெரிய வரும். அதுக்கு உண்டு பண்ண அரசாங்கம் இல்லையே. அரசாங்கம் இந்த வருஷம் பண்ணால் தண்ணி பஞ்சம் இல்லாமல் ஆகுங்க வந்துட்டு அரசாங்கம் தெரியப்படுத்தி அது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாக சொத்து கிடையாது, குடும்பம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் தனியில் இருக்கேன். ஒரு சித்தருக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் தொண்டு சேருவாங்க. ஒரே வச்சுக்கோங்க, நான் சித்தர் கிடையாது, மனுஷன். நான் பிறக்கும்போது முருகன் வந்து சொல்கிற இன்றைக்கு வந்து அவர் தெய்வ பிறகு. நம்ம வந்து ரத்த வரையில் பார்த்தாரு, நான் வந்து மணியை பிறகுதான். நான் மணியில் தான் பார்த்தா தெய்வமாக ஆக முடியாது. சரி, ஏதோ நீங்கள் உங்கள் மூலமாக நாட்டு மக்கள் நல்லது செய்கிறீங்க. நிறைய பேர் வந்து பணத்தை வச்சு செய்கிறாங்க, நீ பொருளை வச்சு செய்கிறீங்க. இதனால் எல்லா இடமும் மழை பெஞ்சு நாட்டு மக்கள் நல்லா இருந்தால் இது வரைக்கும் நீங்கள் வந்து சரியான முகவரியில் போய் தேடலை. சரியான முகவரியை போய் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிடச்சிருக்கும். இனிமேல் வந்துட்டு இந்த ஆட்சியில் உங்களுக்கு வந்து தனி அங்கீகாரம் கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி வந்து சாத்தூர் இதான் வந்து முதல் ஸ்டெப்பு. இன்றைக்கி சாத்தூரில் மழை பெய்ய வச்சு இன்னைக்கு இல்லை, இப்போ சாப்பிட்ருக்கேன். 27-48 கிலோமீட்டர் வரும். கேளுங்க, கூலிங்காயெல்லாம் மழை கொடுக்கும். இது சாத்தூர் மட்டும் கிடையாது, விருதுநகர் மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலையும் சென்னையிலையும் பெய்யும். ஏன்னா இல்லை இப்போ 10 நாளாகவே எல்லா இடத்துக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது எல்லா இடத்துலையும். ஆனால் இந்த சாத்தூர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் மழை இல்லை. மழை பெஞ்சு இந்த கோடை காலத்தை வந்து இல்லாமல் வறட்சி இல்லாமல் ஆடு மாடு மனிதனுக்கெல்லாம் கிடைக்க மாதிரி பண்ணணும். ஓகே, நன்றி பாலகிருஷ்ணன் மலைச்சித்தர் அவர்களே. இந்த பேட்டி இன்றைக்கி இருக்கட்டும். இன்றைக்கி சாத்தூரில் தங்கி இன்றைக்கி தேதி வந்து 12 13 இன்றைக்கி தேதி 13/6 இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. 13/6/2026 நம்ம சாத்தூரில் பணத்தால் உள்ள மணி ஆஃபீஸில் பேசுகிறோம். இன்றைக்கி வந்து மழை வரணும். ஆஃபீஸில் பேசுகிறோம். பேசிக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மணியை பேட்டி கொடுத்து மழை வந்து எடுத்து போடணும். கண்டிப்பான முறையில் மழை வந்துச்சுன்னா சாத்தூர் மக்கள் உங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கு 2 நாளில் வரணும். அதாவது சாதாரண மழையில் பெரிய மழையாக இருக்கணும். நன்றி. நம்ம மக்கள்லாம் இருக்காங்க. ஓகே, மலைச்சித்தர் வந்திருக்காரு. அவர் சாத்தூரில் மழை வர சொல்லியிருக்காரு. இதில் சாத்தூர் மக்களுக்கு எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும். அதனால் அவரோட முயற்சினால் நாங்கள் மழை வைக்கணும்னு நினைக்கிறோம். மழை வந்துட்டால் மக்கள் எல்லோரும் அவருக்கு வெளியில் கூட்டம் நிறைய காத்திருக்கு, அவரை பார்க்கணுன்னு சொல்லி பார்ப்போம். இதுவும் இந்த கலியுக காலத்தில் இது உண்மையா அப்படின்னு பார்ப்போம். எல்லா இடத்துலையும் நான் வந்து பாம்பே மணி தான்.